ஒரு எண்ணின் மதிப்பை 25% குறைத்தால் 120 கிடைக்கிறது எனில் அந்த எண்ணை காண்க அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அந்த அந்த நம்பர் நமக்கு என்னன்னு தெரியாது. லெட் த நம்பர் பி நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். லெட் த நம்பர் பி எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு எண் அந்த என்னன்னு தெரியும், நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். குறைத்தால் மைனஸ். ஓகேவா? எத்தனை பர்சன்டேஜ்? 25%. எதுலேருந்து? அந்த எண்ணிலிருந்து தான். ஓகேவா? அப்போ என்ன வரீங்க, 25x டிவைட் பை 100. ஸோ பர்சன்டேஜ் கொடுத்ததுனால குறைச்சா எவ்வளோ கிடைக்குதான்? 120 கிடைக்குதான். நெக்ஸ்ட்டு நான் இங்கே 100 எல்சிஎம் எடுத்துட்டான்னா, இப்போ 100 × x 100x மைனஸ் 25x வரும், ஈக்குவல் டு 120. ஸோ 100 மைனஸ் 25 சப்ராக்ட் பண்ணால் 75xன்னு வரும், டிவைட் பை 100 ஈக்குவல் டு 120. இது எப்படியே கேன்சல் பண்ணலாம். ஸோ 325 இது 425 வரும். ஓகேவா? அப்போ இங்கே ஆன்சர்னு பார்க்கும்போது 3x பை 4ன்னு வரும், ஈக்குவல் டு 120. நமக்கு என்ன தேவை? எக்ஸ் தான் தேவை. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 120. இந்த 3/4 ஈக்குவல் அந்த போச்சுன்னா 4/3 மாறும், ரெசிப்ரோக்கலாக மாறும். அப்போ இங்கே 4/3 வரும். இப்போ இதை கேன்சல் பண்ணால் இது 1 டைம்ஸ், இது 40 டைம்ஸ் வரும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 40 × 4. இது மல்டிப்ளை பண்ணால் 160. அது என்னன்னா 160. ஆப்ஷன் சி.